இறைவனுக்கு நன்றி. சமீபத்தில் கடந்த வாரம் 2 படங்கள் கடும் போட்டியில் வெளியானது. ஒன்று காந்தா, இன்னொன்று கும்கி 2. இந்த காந்தா என்கின்ற அந்த புயலின் முன்னால் குங்ஃபி 2வின் யானை காட்டுக்கு போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். என்னவென்றால் அதை பற்றி பிறகு சொல்லுவோம். காந்தாவுடைய இந்த சக்ஸஸுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணம், படம் வெளியாகி 3 நாளில் 25 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது. நவம்பர் 14ஆம் தேதி வெளியான காந்தா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று பேன் இண்டியா படமாக 4 மொழிகளில் வெளியாகி வெற்றியை பெற்றிருக்கின்றது. மலையாள இளம் சூப்பர் ஸ்டார் துல்கர் சல்மான் அவருடைய சமீப கால பிளாக் பஸ்டர்கள் பார்த்தீர்கள் என்றால், ராமம் சீதா, அது இந்தியா முழுக்க சக்கை போட்டது. லக்கி பாஸ்கர், அதுவும் மிகப்பெரிய மாபெரும் வெற்றி. தெலுங்கிலும், தமிழிலும், மலையாளத்திலும் ஒரு வெற்றியை கொண்டாடியது. அந்த வரிசையில் இப்போது துல்கர் சல்மானின் அசாதாரண அற்புதமான அசத்தலான நடிப்பில் காந்தா மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது என்றால் மிகையாகாது. துல்கர் சல்மான் கதை நாயகனாகவும், சமுத்திரக்கனி டைரக்டராகவும், ராணா ரகுபதி இன்ஸ்பெக்டராகவும், புதுமுகம் பாக்யஸ்ரீ போஸ், இவர்கள் 3 பேருமே டைரக்டர், ஹீரோ, டைரக்டர், கதைநாயகி. இந்த 3 பேரை சுற்றி தான் இந்த கதை நடக்கின்றது. அதுவும் டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் உள்ள ஈகோ தான் இந்த படத்தின் மிகப்பெரிய திரைக்கதையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1950களில் நடந்த சில சம்பவங்களின் கோர்வைதான் இந்த திரைக்கதை என்று சொல்லப்பட்டாலும் கூட, இந்த கதையின் நாயகன் யார்? எம்ஜிஆரா? சொல்லப்பட்டது ஆரம்பத்தில் எம்கேடி தியாகராஜ பாகவதர் என்று. கதையின் நாயகன் பெயரும் கூட எம்கே மகாதேவன் என்று தான் இருக்கிறது. எம்கேடி என்று கதையாக இருக்கலாம் என்று நினைக்கப்பட்டது. அதே போல இது எம்ஜிஆராக இருக்கலாமா, சிவாஜியாக இருக்கலாமா என்கின்ற எதிர்பார்ப்பை அந்த கதாபாத்திரம் ஏற்படுத்தினாலும் கூட, அது யார் என்று சொல்லாமல் பலரின் கலவையாக அந்த காலகட்டத்தில் நடந்த பல விஷயங்களை கோர்த்து அதை கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்கின்றார் டைரக்டர் செல்வராஜ் செல்வமணி. மிக அழகாக நேர்த்தியாக திரைக்கதை உருவாக்கியிருக்கின்றார். சமுத்திரக்கனி என்கின்ற அந்த நடிப்பு ராட்சசனுக்கும், இளம் சூப்பர் ஸ்டார் துல்கர் சல்மானுக்கும் அந்த ஈகோ ஃப்ளாஷில் நடக்கின்ற அந்த யுத்தம் போட்டி படத்திற்கு பயங்கர விறுவிறுப்பை தந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது என்ன என்று இவர் மீது அவர் காண்டமாக பாய்வதும், அவர் மீது இவர் பாய்வதும், ஆனால் பார்க்கின்ற காட்சியில் பாயாமல் அவர், நான் இன்றைக்கு பிரபலமான ஹீரோவாக இருக்கிறேன், இது போன்ற காட்சி வைத்தால் இது எடுபடாது, எனக்கு இப்படி தான் காட்சி வைக்க வேண்டும் என்று இவர் சொல்ல, சீனியர் டைரக்டரான சமுத்திரக்கனி சொல்கின்றார், உன்னை ஆளாக்கியவன் நான் சொல்கிறபடி நடிடா என்கிறார். இவரும் தன்னை உருவாக்கிய குரு என்கின்ற ஸ்தானத்தில் மரியாதை கொடுத்தே வருகின்றார். ஒரு கட்டத்தில் ஒரு தூக்கில் தொங்குவது போன்ற காட்சியில் கழுத்தில் கயிறை வைத்து இறுக்கி இழுப்பார் டைரக்டர், திணறுவார் ஹீரோ. இவர்களுக்குள் ஒரு சண்டை வாக்குவாதம் கைகலப்பு வாங்கி, அதாவது இந்த காட்சியிலே அவரை ஹீரோவை சுட்டு தள்ள பார்க்கிறாரா, காட்சியிலே தூக்கிலே தொங்க போட்டு கொல்ல பார்க்கிறாரா டைரக்டர் என்று படக்குழுவினரே பயப்படும் அளவுக்கு அந்த காட்சி இருக்கும். அதே சமயத்தில் புதுமுகமாக நடித்திருப்போரும், அந்த கதைப்படி புதுமுகமாக வருகின்ற பாக்யஸ்ரீ மிக அழகாக நேர்த்தியாக இருவருக்கும் இடையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதும், அந்த சிக்கலில் இருந்து தன்னை விடுவித்து கொள்ள முயற்சிப்பதுமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார்.
அதாவது ஒரு கட்டத்தில் பாக்யஸ்ரீயும் துல்கர் சல்மானும் திருப்பதிக்கு சென்று ரகசியமாக திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்வதும், அதற்கு சில நாட்கள் முன்பு ஓர் இரவு திடீர் என்று ஸ்டூடியோவில் துப்பாக்கி வெடிக்கின்றது. ஒருவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டவர் யார்? கொன்றது யார்? கொலைக்கான மோட்டிவ் என்ன? இதை இன்ஸ்பெக்டர் ராணா துப்பு துலக்குகிறார். யார் அந்த கொலையாளி, கொல்லப்பட்டவர் யார் என்பதே மீதி கதை. இந்த சுவாரஸ்யங்களோடு படம் செல்லாரும் கூட துல்கர் சல்மானுடைய சமீப கால வெற்றி அவரை பேன் இண்டியா ஹீரோவாக கொண்டாட வைத்திருக்கிறது. அதே போல இந்த படத்திற்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. துல்கர் சல்மானின் அசத்தலான நடிப்பும், சமுத்திரக்கனியின் நடிப்பும், நாயகி பாக்யஸ்ரீயின் நடிப்பும், 3 பேரும் இந்த கலவையான அந்த எதிர்நீச்சல் போடும் இந்த நடிப்பு, நீயா நானா என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகின்ற, இதில் யார் நல்லவர் யார் கெட்டவர், யாருடன் இருப்பது என்று தெரியாமல் கதாநாயகி இருவர் பக்கமும் ஒரு ஒரு சுவற்றில் அடித்த பந்தை போல தடுமாறுவதும், மிக அழகான அந்த 3 கதாபாத்திரங்களும் படத்திற்கு மிகப்பெரிய பலத்தை தந்திருக்கின்றன. TK மகாதேவன் என்ற அழகான ஹீரோவாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் துல்கர் சல்மான். காட்சிக்கு காட்சி நடிப்பில் அசத்துகிறார், கலக்குகிறார். அது சரியா? யார் இந்த நடிகர் என்று தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு நடிகரின் எம்ஜிஆரின் நடிப்பும் வெளிப்படுத்தியிருக்கின்றார், சிவாஜியின் நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதே போல MKT தியாகராஜ பாகவதரின் நடிப்பையும், அந்த காலத்து 50களில் வந்த அந்த நடிகர்கள் பலரின் நடிப்பை அனாயசமாக வெளிப்படுத்தி அசத்தியிருக்கின்றார் துல்கர் சல்மான். துல்கர் சல்மானின் இந்த நடிப்புக்கு டைரக்டராக வருகிற சமுத்திரக்கனிக்கும் மிகப்பெரிய அளவில் பாராட்ட வேண்டும். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற துல்கர் சல்மானின் இந்த அசத்தலான நடிப்பும், அதற்கு பக்கபலமாக சேர்ந்த சீனியர் டைரக்டராக வருகின்ற சமுத்திரக்கனியின் நடிப்பும், இவர்களுக்கு ஈடு கொடுத்து நடித்த பாக்யஸ்ரீயின் கதாநாயகியின் நடிப்பும் படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கின்றன. இந்த படத்தின் மாபெரும் வெற்றிக்கு காரணம் துல்கர் சல்மான் என்றாலும் கூட, அவருடைய அசத்தலான நடிப்பு, சமீப காலமாக அவருக்கு சூழ்ந்திருக்கின்ற அந்த வெற்றிகள், பிளாக் பஸ்டர் படங்களாக கொடுத்து வரும் துல்கர் சல்மானின் வெற்றி வரிசையில் இதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக உருவாகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 3 நாளில் 25 கோடி ரூபாய் வசூலாகி இருக்கின்றது. அந்த அளவுக்கு காந்தா மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிக் கொண்டுதான் இருக்கிறது. காரணம், அந்த படத்தில் சொல்லப்பட்ட திரைக்கதை, அதற்கு ஈடு கொடுத்து தன்னை பலவித மேஜிக் செய்து நடிப்பில் தன்னை பல பரிணாமங்களில் வெளிப்படுத்திய துல்கர் சல்மான் ஹீரோ. இதுபோல ஹீரோக்கள் தமிழில் சமீப காலமாக குறைந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கார்த்திக், கமல் போன்றவர்கள் இருந்தார்கள். அந்த இடத்திற்கு மீண்டும் துல்கர் சல்மானின் இடத்திற்கு இனி யார் வருகிறார்கள் தமிழில் என்று பார்க்கலாம். ஆனாலும் கூட காந்தா அனைவரையும் காந்தம் போல கவர்ந்திருக்கின்றது. அதனுடைய வெற்றி விழாவும் நடந்து கொண்டிருக்கின்றது. காந்தாவின் வெற்றி இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் இளம் சூப்பர் ஸ்டார் துல்கர் சல்மான் அவர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.